இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோளிங்கர் வட்டாரம் பக்கத்தில் இருக்கிறோம். இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் இதில் தான் இருக்கிறோம். வர வருமானம் வந்து வீட்டு செலவுக்கே எங்களுக்கு பத்தலை. அதுலேயும் என் குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூளை வளர்ச்சி இல்லை, நரம்பு தளர்ச்சி. வீட்டுக்கு போனால் 50,000 70,000 கேட்குறாங்க. குழந்தை படுக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மயம் இதுமாரி பூமாடு ஓட்டுன்னு போகிறவங்க நாங்கள் வெளியே வசூலுக்கு போய் வந்தாலும் ஒரு 100 ரூபாய் ஆப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைம் தேல் கூட கட்சி ஹாஸ்பிட்டல் கூட போய் வந்தோம். எங்கள் நிலைமை என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்குன்னு எந்த ஒரு சலுகையுமே ஒன்றும் செய்யல. ஒரு மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உதவி, ஒரு சலுகை அவனுக்குன்னு ஒரு பண்ணுங்க. அதான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன் நான். இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் இதில் தான் இருக்கிறோம். எங்கள் சாப்பாடும் செய்கிறது எல்லா வேலையும் இங்கே தான் இருக்கும். குழந்தைங்கெல்லாம் படுக்க வைக்கிறோம். கொஞ்சம் லேசான மையம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப மையம் வந்தால் இதெல்லாம் பிச்சுக்கும். அந்த மயிலே தான் குழந்தைங்களை வச்சுக்கின்னு இங்கே தான் இருக்கும். ரொம்ப தண்ணி வந்தால் கூட குழந்தைங்களை துணி போட்டு கீழே உட்கார வச்சுப்போம். பாம்புங்க தேளுங்க எல்லாமே வரும். ஒரு டைம் தேல் கூட கட்சி ஹாஸ்பிட்டல் கூட போய் எங்கள் நிலைமை என்ன பண்ணுறதுங்க. எங்கள் குழந்தை வச்சுக்கின்னு இதுமாரி டென்ட்டிலே தான் நாங்கள் இருக்கிறது. எல்லாமே ஒரு டைம் பாம்பு கூட வந்து போயிடுச்சு. குழந்தை படுக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வந்தால் தண்ணி உள்ளே வந்துடுது. இந்த குழந்தைக்கு அப்பப்போ ஜுரம் வந்துடுது. எங்களால் அவனுக்கு எதுவும் பண்ண முடியல. எங்கள் சூழ்நிலை இதே தான். மாவட்டம் நெமில் போஸ்டிங்க அண்ணா நகர் தெரு. எங்களுக்கு உயிர்நூர் ஐயா பூம்பு மாட்டுக்காரன் முனியப்பன் சார். 22 வருஷமாக இருக்கிறேன் ஐயா. இப்போல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் இங்கே கற்று கொடுத்தது. ராகுல் போய் வித்த காட்டமா ஐயா. நான்னா எச்சூரி பாபு அவர் நாடகத்தில் எடுத்துன்னு போய் சேர்த்தது ஐயா. பாம்பு குரூப்பில் ஜெய்பால் பூசியாரி காஞ்சிவாக்கம் கிராமம். அவர் கம்பெனி சேர்த்து விட்டாங்க. அங்கே போய் வச்சுருந்தேன். சாம்பார் கொடுத்து சரியில்லை நான் நின்றுட்டேன் ஐயா. பெரிய பாலத்தம்மன் சங்கம். அப்புறம் அந்த குரூப்பில் சேர்ந்தேன் ஐயா. சேர்ந்ததுமே கம்மி தான், அவங்க கூட ரேட்டு கம்மி தான் சார். அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. அதே குரூப்புக்கு தான் கூட போயின்னு இருக்கிறேன். நாளுக்கு வந்து 700 ரூபாய் வருது ஐயா. தர வருமானம் வந்து வீட்டு செலவுக்கே எங்களுக்கு பத்தலை. அதுலேயும் என் குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூளை வளர்ச்சி இல்லை, நரம்பு தளர்ச்சி. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரோம். போய் வந்தால் ஸ்கேன் எடுக்கணும், அவனுக்கு நிறைய செக்கப் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களாண்ட அவ்வளோ வருமானம் இல்லை. எத்தனை 700 ரூபாயில் பெட்ரோல் செலவுக்கும் நாஸ்டாகும் போய் 400 ரூபா 300 ரூபா தான் எங்கள் கைக்கு வரும். அதுலேயும் வீட்டு குடும்பத்தையும் பார்க்க முடியல, அந்த குழந்தை செலவுக்கும் எங்களால் பார்க்க முடியல. எப்படியோ ஒன்று கொஞ்ச நாளாக சித்தாள் வேலைக்கு போனோம். கொஞ்சம் அப்படியே குழந்தைய பார்த்து ஹாஸ்பிட்டலுக்குன்னா இட்டு போனோம். எங்களால் கட்டுப்படி ஆகலை. வந்து இதுமாரி பூமாடு ஓட்டுன்னு போகிறவங்க நாங்கள் வெளியே வசூலுக்கு போய் வந்தாலும் ஒரு 100 ரூபாய் ஆப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வர தானியத்தில் தான் நாங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோம். அது கூட முன்னமாரி இப்போ அந்த தானியம் எங்களுக்கு வரதில்லை. இது ரொம்ப கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்குன்னு எந்த ஒரு சலுகையுமே ஒன்றும் செய்யலை. மனு எழுதி போட்டுருவோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு 3 வாட்டி போய் வந்தோம். மனு எழுதி போட்டு கூட அந்த குழந்தை வந்து மாதம் வர காசும் கொஞ்சம் டிமாண்டாக தான் வருது. சரியாக வர்றதில்லை. அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் சரியாக மாட்டேறாங்க. வீட்டுக்கும் எதுவும் வர்றதில்லை. வீடு இல்லாமல் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். டென்ட் எல்லாம் போட்டு ஏதோ போகிற வர அந்த 100 500 வச்சு தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அதிலே 2 பசங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கும் உடம்பு ரொம்ப கஷ்டமாக. மகளிரில் இருக்கிற ஐயா. நாங்கள் மகளிர் இருந்து கூட ஒரு அந்த வர காசு கூட ஒரு 50,000 30,000 வருது. அது எடுத்துன்னு போய் ஒரு வாட்டி குழந்தைட்டு போய் தனியாரில் பார்த்தோம். தனியாரில் பார்த்தா 50,000 செலவாயிடுச்சு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். மாதம் அப்படியே டிமாண்டில் போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தோம். இப்போ அந்த காசு எங்களால் கட்டவும் முடியல. அந்த அவரு சம்பாரிச்சு எடுத்துன்னு வர காசு தான் இப்பயும் எங்கள் குடும்பம் போகுது. ஒரு நாள் வயிற்று கட்டி சம்பாதிக்கிற காசெல்லாம் அவனுக்கு தான் செலவு பண்ணுற. உடம்பு முடியாமல் போகுது. அப்பப்போ ஜுரம் வருது. அவனுக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலி எடுக்குது, வீக்கமாகி போகுது. அது அவனையே தான் பார்க்குறாங்காண்டி எங்களுக்குன்னு ஒரு வாய் சாப்பாடு கூட சரியாக சாப்பிட்றதில்ல.
சாப்பிட்றதே ஒரு வேளை சாப்பாடு தான் நாங்கள். உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் அந்த குழந்தைக்குன்னு அந்த உடம்பு நல்லாகிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க. கல்வி ஏதாச்சும் கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா அவன் நல்லா ஆகிற மாதிரியே உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உதவி, ஒரு சலுகை அவனுக்குன்னு ஒரு பண்ணுங்க. அதான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நான். அனைத்து கலை சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோளிங்கர் வட்டாரம் பக்கத்தில் இருக்கிறோம். இவர் வந்து பம்பை இசைக்கலைஞன் மற்றும் வந்து தவில் வாசிப்பார். இவங்க வந்து அவங்களுடைய மனைவி, அவங்க குழந்தை. இந்த வீடியோ பதிவு நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, கொஞ்சம் தம்பி வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவங்களால் முடிஞ்ச எத்தனையோ விதமான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்று கூட ஒரு சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தையும் சராசரி ஒரு குழந்தை போல் ஆடணும், பாடணும், திரியணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்ய எங்கள் ஆதிக்கலைக்குளம் அறக்கட்டளை மூலமாக எங்களால் முடிஞ்ச சிறிய உதவி. இந்த உதவி வந்து பெரிய உதவி கிடையாது, ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி.